வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வீட் கார்டு. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி பொங்கல். கடைசி வீடியோ எப்போ போட்ட ஞாபகம் இல்லை. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நல்லா கொண்டாடி இருப்பீங்க, நல்லா சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னத்த சொல்ல, போச்சு எனக்கு பொங்கல் ஒரு மாதிரி இடவரமாக போச்சு. ஜாலியாக இருந்தது. ஆனால் லீவ் விட்டாங்கப்பா, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. நல்லா செமஸ்டர் லீவில் தின்ட்டு தூங்குறது தான் வேலையே. நல்லா இருந்தது. ஸோ லீவு முடிய போகுது. ஆக்சுவலாக ஏன் இத்தனை நாள் வீடியோ வரலன்னா, நான் வந்து ஒரு 4G யூஸர். வீட்டில் ஒய்ஃபை இல்லை. 1.5 GB தான் ஒரு நாளுக்கு நெட். நான் சைடில் சவுண்டு 1.5 GB தான் நெட்டு ஒரு நாளுக்கு. அது நான் இன்ஸ்டாகிராம் நோண்டுறது, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறதுன்னு நெட்டு காலி ஆகிடுது. அதனால் இதுக்காக தனியாக நான் ஒரு நாள் வச்சு போடுறேன். அதனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ரெகுலராக வீடியோ போட முடியல, சாரி. இனிமேல் ரெகுலராக வரும். ஆனால் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க, இனிமேல் பார்க்குறவங்க, இதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க, என்னடா வளர்ற சை. அதே மாதிரி போன வீடியோ நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ பேர் பார்ப்பீங்க. சரி, ஒரு 40 வியூஸ் வரும், 50 வியூஸ் வரும்னு பார்த்தேன். 158க்கு மேலே பறகுது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேர் இப்போ ஒருத்தர் இருந்தார், எல்லா வீடியோ இப்போ 2 வீடியோவில் கண்டினியூஸாக கமெண்ட் போடுறாரு. இந்த வீடியோவுக்கு போடுறாருன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எப்படி சொல்ல, எல்லாம் ஒரு வாய்ஸு, எல்லாம் பார்ப்பானுங்க. நம்மளே ஏதோ சும்மா ஆடின்னு இருக்கிறோம், எடுத்து போடுறோம். பார்ப்பானுங்களா மாட்டானுங்களா, ஒரு எடிட் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே எடுத்து அப்படியே போடுறோம். பார்ப்பாங்களான்னு தெரியாமல் இருந்தேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, அதில் நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல. இந்த 201 to 225 என்ன பண்ணேன்னா, மெயினாக ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்தது. என்ன பண்ணிட்டேன், இதோ இங்கே ஒரு ஷவர் இருந்திருக்கும். முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும், தனியாக இங்கே ஒரு ஷவர் இருக்கும். என்ன பண்ணிட்டேன், நோண்டி அதே மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. நான் சொன்னேன்ல, சாம்பி கடி விடுவோண்டா, சாம்பி கடி விடுவோண்டான்னு கடிச்சிட்டானுங்க. இன்னும் உடம்பு சரியாகல. ஃபெதர் ஃபாலிங் 4 9 எமரல்டு. இது இன்னும் அல்டிமேட்டு. ஃபார்ச்சூன் 3 ஒரே ஒரு எமரல்டு. அவ்வளோதான். இனிமேல் நான் வழிபறி தான். அதே மாதிரி இருந்தால் ரொம்ப நேரமாக இருந்தான். இதை இந்த பேட்சை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு. யூனியன் சாம்பி கடிக்கிட்டாச்சு, ஃபீலிங்ஸே வேணாம். ஒரு கோல்டு, ஒரு எமரல்டு, க்ளோ ஸ்டோனுக்கெலாம் பஞ்சமே இருக்காது. என்டர்பேலுக்கும் பஞ்சம். மெயினாக இது தான் பாட்டிலோ என்சாண்டிங். ஏன்னா மெண்டிங் போட்டால் இது ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு. இந்த மாப் ஃபார்ம் வேறு ஒரு மாதிரி மட்டமாக இருக்குது, நல்லா இல்லை. அது மாற்றணும் ஆக்சுவலாக. இது ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே ஒரு பிரச்சனை. இந்த ப்ரூவிங் ஸ்டாண்டுக்குள்ள என்ன ஆகிடுச்சு, இங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிறப்பாங்க தண்டம். இவங்க கூட போயிட்டு இதாகுது. அது சாம்பி கடிக்க விட்டேன்ல, அதனால் மேபி சேம் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த லைப்ரரிக்கும் நடந்திருக்கு. அதனால தான் இவனுக்கு ட்ரேடு ரீசெட் ஆக மாட்டுது. ஒரு மாதிரி விருப்பாக இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எங்கே போயிட போகிறானுங்க, மாற்றுறதுக்கு தான் இந்த வழியே. இதில் ஒன்றும் இருக்காது, டர்ட் இருக்குது இதில். ஆக்சுவலாக காட்டிடுறேனே, இதில் ஃபுல்லாக டர்ட் பதிக்காச்சு. எதுக்குன்னா பிளாட்ஃபார்ம் கட்ட. என்னடா பேசுகிற, என்னடா புதுசாக பிளாட்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். நான் போன இதில் சொன்னேன்னு தெரியல, 200x200 பிளாட்ஃபார்ம் ஒன்று கட்டணும். ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் சும்மா டெம்பரவரியாக தான் கட்டியிருக்கேன். எனக்கு இந்த இடம் பிடிக்கல. சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு பெரிய சைஸ் குட்டையில் வந்து இது கட்ட போகிறேன், பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று கட்ட போகிறேன். அது நல்லா பெருசாக கட்டிட்டோன்னா மற்ற எல்லா இதுவுமே ஃப்ளாட்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், அதிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் ரெடி. என்னடா அந்த ஃபோனை ஹேங் அடிக்குது. அதே மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எத்தனை ஜிபி ரேமுன்னு தெரிலன்னு. 6 GB ரேமு, 6 GB வர்ச்சுவல் ரேமு, 6+6 6 GB ரேமே இப்படி சாவுது. ரெண்டர் லிசன்ஸ்லாம் கம்மியாக தான் வச்சுருக்கேன்.
இது அப்படியே போகுது. கட்டினேன் நானும் கட்டுறேன்டா, நானும் பெரிய ஆள்றான்னு கட்டினேன். ஐயோ இதுவே டைம் ஆயிடுச்சு. இது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது மக்களே. இருங்க, அதே மாதிரி இதோ இங்கே தான் கட்ட போகிறேன். எப்படி இடம் வாஸ்து பாட்டு வச்சுருக்கேன். அது நம்ம வீட் கார்டு ஸ்கின் இல்லை, பதிவு செஞ்சுக்கிறேன். ஒரே நிமிஷருங்க பார்க்கலாம். நான் அங்கே போட்டு வச்சேன்னா தூரத்தில் ஒரு டாட் மாதிரி தெரிஞ்சா இல்லை. ஓகே. ஸோ அந்த இருக்கு அங்கே அதான். அது என்னடா அந்த தனியாக தொங்குதுன்னு கேட்கலாம். அது லோட் ஆகுது. ஸோ 200x200 பிளாட்ஃபார்ம் சொன்னல, அதோட மையப்பகுதி அதுதான். அப்படியே இவ்வளோ பரிசு இங்கே அப்படியே ஒரு பெரிய ஆகுது ஃபோனு. சரி பார்த்தாச்சுல, இருங்க இது மாற்றிடலாம். வேலைக்கே ஆகாது. இது ஒரு 2 டிஸ்டன்ஸ்லாம் வச்சா 7 போதும். நம்ம மூஞ்சிக்கு இது போதும். போடா. இந்த கெல்ப்பெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு நாள் ரைட் கெல்ப்பாக மாற்றி பிளாக் அவுட் ரைட் கெல்ப்பை வச்சுக்கின ஃபியூலுக்கு பஞ்சமே இல்லாமல் ஆக்கிடலாம். செம்ம ஐடியா. எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருச்சுங்க. இந்த பூசணிக்காய் இருக்கும்ல, பூசணிக்காய் பொங்கலுக்கு பண்ணாங்க எனக்கு. நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். நான் வேணாமான்னு இப்போ அழுதேன். ஐயோ கேட்கலையே, பிடிச்சி திணிச்சிட்டாங்க. இதை பார்த்தீங்களா, அதுதான் அங்கே தான் போகணும். இப்போ என்ன பிரச்சனைனா நாங்கள் எப்படி போவேன்றது தெரில. இங்கே ஒரு ஓட்டம் இருக்கும். சரி எப்படி போவேன்? நல்லா கட்டி வச்சுக்கிறேங்க நான். ஒரு வழி இல்லை, ஒன்றும் இல்லை. நீ தலையில் நின்றாலும் போக முடியாது. ஸோ இதான் சென்டர். நம்ம 200x200 வரோம், கண்டிப்பாக வரும். அதில் மறுக்கருத்து கிடையாது. இங்கேருந்து அப்படி இந்த சைடு இப்படி ஒரு 100, இப்படி ஒரு 99, இப்படி ஒரு 100, இப்படி ஒரு 99. அப்படி சூப்பராக இருக்கும் பார்க்க. இதெல்லாம் வந்து டர்ட்டு கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த இருக்குது. டர்ட்டுக்குப்பா எப்பா பரவாயில்லையே. ஒன்றுதில் தான் எடுத்துன்னு வந்து போட்டிருக்கோம் போல், மிச்சத்தையும் போடணும். ஸோ இதான் அடித்தளம், நம்ம பிளாட்ஃபார்முடைய அடித்தளம். இங்கேருந்து அப்படியே ஆரம்பிக்கும். 10x10 நினைக்கிறேங்க இது பிளாட்ஃபார்ம். இதுவே நல்லா தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வரதை பாருங்கள், அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் இந்த ஃபோனில் என்ன பிரச்சனைனா கையெல்லாம் வலிக்குது பிடிச்சின்னு விளாட. ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும், கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் எப்படி சொல்ல, இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நல்ல விஷயம்லாம் இல்லை, கெட்ட விஷயந்தான். நான் கேம் விளாட்றதுலாம் வீட்டில் தெரியாது. ஆமாம், கரெக்டாக தான் சொன்னேன், வீட்டில் தெரியாது. என்ன பண்ணுறேன், நான் பாட்டுக்கு ஃபோன் எடுத்துக்கின்னு கீழே வந்துடுவேன். ஓகேவா, கீழே எங்களது 2 ஃப்ளோரு, கீழ் வீட்டில் வந்து உட்காந்துப்பேன். குட் பாயாக கீழ் வீட்டில் வந்து உட்காந்துக்கின்னு கேம் விளையாட வேண்டியது. என்னடா பண்ணுறேன்னா தூங்குறேன்ருவேன், அவ்வளோதான். ஸோ அதனால் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் நல்ல சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கண்டுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. அறியாத பிள்ளை தெரியாமல் வந்துடுச்சு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கு போட்டேன்னா, அதாவது வழி மாதிரி போட்டேன்ல, அது எதுக்குன்னா வில்லேஜஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அந்த ட்ரேடிங் ஆள்லாம் செட் ஆகாது, நல்லாவே இல்லை. அதனால் என்ன பண்ணுவேன், 200x200 கட்டிட்டு அப்படி பக்கத்துலேயே அப்படியே அங்கே ஒரு இன்னொரு ஐலாண்ட் மாதிரி கட்டிட்டு, இன்னொரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டிட்டு, அங்கே வில்லேஜில் ட்ரேடிங் ஆளை வச்சிடலாம். சூப்பராக இருக்கும், எல்லா ட்ரேடிங்குமே வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். வில்லேஜ் ட்ரேடிங் ஹால், அதுக்கு பின்னாடி வில்லேஜ் ப்ரீடிங் ஹால், பக்காவாக இருக்கும். ஸோ இதுதான் நண்பர்களே, இந்த வீடியோ கொஞ்சம் குட்டி வீடியோ தான். இன்னும்
வரப்போகிற அடுத்த வீடியோஸ்லலாம் என்னென்ன பண்ணேன் எது எது இன்னும் அது அடுத்து வர வீடியோஸ்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த வீட் காட் சேனல், அதே மாதிரி என்னை பற்றி இந்த என்னத்த சொல்லதான் என்னை பற்றி சொல்லுவேன், ஒன்றரை சொல்லுவேன். கதையாக இருக்கும், கதைனா உண்மையான கதை தான், கதை கிடையாது. ஒன்று ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க, தொடர்ந்து பாருங்கள். நைஸ். இந்த பக்கம் சன்செட், இந்த பக்கம் மூன், நடுவில் நான். அடேங்கப்பா, லோட் ஆயிடுச்சா? ஸ்கின்னு லோட் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல இல்லையே, நல்லா இருக்குல்ல, சூப்பரா. ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி ஆகுது, குட்டி தானே ஆச்சு அது. ஆமாம், ஓகே சரி, அப்படியே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you, டாட்டா, பபாய்.